வெல்கம் டு ஜானி வா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் அஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து யூனிட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 13th ஏ செமஸ்டரில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸில் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய 13th ஏ கொஷின்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளே கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை பொறுத்தளவில் 1948 இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டிஸ் பேஸ்ட் ஆன் வாட் மீன்ஸ் ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர், இது 3 ஓரியன்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எப்படி இது பண்ணுறாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட்க்கு எப்படி இருக்குது, அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கான மைண்ட் செட்டை வந்து எப்படி கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க, இதை பற்றின ஃபுல் லாஸ் ஓரியன்டாக நம்ம பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் பார்க்கக்கூடியது. ஸோ இதோடைய மேஜர் ஆப்ஜெக்டிவ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு கன்சாலிடேட் அண்ட் அமெண்ட் தி லா ரெகுலேட்டிங் த ஒர்க்கர் ஒர்க்கிங் இன் த ஃபேக்ட்ரிஸ். ஸோ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கருக்கான ப்ராப்பர் லா பேஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொடெக்ட் த ஒர்க்கர் எம்ப்ளாய்ட் இன் ஃபேக்ட்ரிஸ் அகெயின் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆக்குபேஷனல். ஸோ வேலை செய்ய இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடக்ட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து ப்ராப்பராக அவங்களால பண்ண முடியறதுக்கான ஃபுல் எஃபிஷியண்ட்டான ஒர்க் பிளேஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க இது உதவுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு செக்யூர் ஃபார் த ஒர்க்கர் எம்ப்ளாய் கண்டிஷன் கண்டக்டிவ் ஆஃப் தேர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஒரு எம்ப்ளாய்க்கான ப்ராப்பர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அந்த கம்பெனியில் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆக்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு த ஹெல்த், இது வந்து செக்ஷன் 11லேருந்து 20 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு த சேஃப்டி செக்ஷன் 21லேருந்து 41 வரையிலும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு த வெல்ஃபேர், ஸோ 42லேருந்து 50 வரையிலும் இதில் செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு தி ஹெல்த், இதில் செக்ஷன் 11ல் க்ளீன்னஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ க்ளீன்னஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் எவ்ரி ஃபேக்ட்ரி ஷால் பி கெப்ட் க்ளீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எல்ஃபியா. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோர் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி வீக் அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வாஷ் பண்ணியிருக்கணும் பை யூஸிங் த மெயின்டைன் ஆஃப் க்ளீனிங்னஸ் ப்ராசஸோட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ளாய் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ரூமை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் எஃப்ளன்ஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் அண்ட் எஃப்ளன்ஸ். ஸோ எஃபெக்டிவான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் ஷால் பி மேட் எவ்ரி ஃபேக்ட்ரி ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட். தேவையில்லாத பொருட்களை வந்து எடுத்துகிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு பர்ஃபெக்டாக வந்து நம்ம நீட்னஸாக வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைபிங் அரேஞ்ச்மெண்ட், அது ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரூல் படி ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருக்கணும். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேஸ் டு பவர் டு மேக் இஸ் ரிகார்ட் ஆர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் செக்ஷன் 30 படி எஃபெக்டிவ் சூட்டபிள் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கணும். ஷால் பி மேட் இன் எவ்ரி ஃபேக்ட்ரி ஃபார் செக்யூரிங் அண்ட் மெயின்டைனிங் இன் எவ்ரி ஒர்க் ரூம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிக்வேட் வென்டிலேஷன்ஸ் பை த சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். ஸோ ஃப்ரெஷ் ஏர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14 படி டஸ்ட் அண்ட் ஃபியூம். ஸோ measured for preventions of inhalations and accumulation of dust and fumes. ஸோ வந்து வெளியேற்றக்கூடிய அந்த ஃபியூம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வெளியேற்றக்கூடிய ப்ராசஸில் அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஃபார் இன்டர்னல் கம்பியூஷன் இன்ஜின். ஸோ வந்து எரிபொருள் சார்ந்த ஏதாவது இன்ஜின் இருக்குது, அதுக்கான ப்ராப்பர் இதுன்னா அதை நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இமிடிஃபிகேஷன். ஸோ இமிடிஃபிகேஷன் செக்ஷன் 15 படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைபிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இமிடிஃபிகேஷன். இமிடிஃபிகேஷன் அப்படின்னா ஈரப்பதம். ஸோ ப்ராப்பரான அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் இமிடிஃபிகேஷன் இருக்கான்றதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைபிங் மெத்தட் டு பி அடாப்டட் ஃபார் செக்யூரிங் அடிக்வேட் வென்டிலேஷனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கூலிங் ஆஃப் தி ஏர் அண்ட் த ஒர்க் ரூம் ப்ராப்பர்னஸாக இருக்கான்றதை பார்க்குறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடிங். ஸோ இந்த ஓவர் க்ரௌடிங்ன்றது என்னென்னா செக்ஷன் 16 படி நோ room in any factor shall be overcrowded to an exert injurious to the health of the worker employed therein. ஸோ ஒரு ஒர்க் ரூமில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து இருக்கணுமோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட் படி இருக்கணும். ஸோ மேற்கொண்டு இருக்கும்பொழுது இன்ஜூரியஸாக ஹெல்த்துக்கு வந்து இன்ஜூரியஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த வகையில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங். ஸோ லைட்டிங் அப்படின்றது செக்ஷன் 17 படி கொண்டு வந்திருக்காங்க. இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி வேர் ஒர்க்கர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆர் பாசிங் there shall be provided and maintained sufficient and suitable lighting, nature or artificial both. ஸோ வந்து பார்த்திங்கன்னா
ஓவர்லைட் ஃபெசிலிட்டி அங்கே வந்து ஓவர்லைட் வந்து அந்த ஒர்க்குக்கு அடிஷ்னல் ஆஃப் லைட் வியூ வந்து அங்கே இருக்கும் பொழுது அந்த எம்ப்ளாயோடைய ஐஸ்க்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரெயின் கிளார் இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எது டைரக்ட்லி ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் செக்ஷன் 18 படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூட்டபிள் பாயிண்ட் ஃபார் ஹோல்சம் ட்ரிங்கிங் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கான வாட்டர் வந்து ப்ராப்பர் ஃபெசிலிட்டியில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா லெஜிபிளி மார்க்டு, அதாவது அவே ஃப்ரம் த யூரினல் லேட்டரல் இந்த பிளேசஸ்லேருந்து கொஞ்சம் அவையில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வேர் மோர் தென் 250 ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்ட். ஸோ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 19 படி லேட்ரின்ஸ் அண்ட் யூரினல். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் ஆஃப் லேட்ரின்ஸ் அண்ட் யூரினல் அகாமடேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எம்ப்ளாய்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஒர்க்கருக்காக தனியாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணி அலாட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ரிகார்டிங் சேஃப்டி. ஸோ சேஃப்டி ஓரியன்டாக ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன மாதிரியான அகாமடேஷன்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணி தர போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஆஃப் மிஷினரி. ஸோ ஃபென்சிங் அப்படின்னாவே வேலி தான். ஸோ ஒரு டேஞ்சரஸ் மிஷின் இருக்குது, இல்லை வந்து ஃப்ளைவீல்ஸ் மிஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபென்சிங் வந்து ப்ராப்பராக அலாட் பண்ணியிருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 படி ஃபென்ஸ் வித் த கார்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்டேனல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்ரி டேஞ்சரஸ் ஸ்பாட் ஆஃப் எனி மிஷினரி சச் அஸ் மூவிங் பார்ட் ஆஃப் பிரைம் மூவர்ஸ் அண்ட் ஃப்ளை வீல்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் ஆர் நியர் மிஷினரி இன் மோஷன். செக்ஷன் 22 படி என்ன சொல்கிறாங்க தான் இப்போ அடல்ட் மேல் ஒர்க்கர் ஷுட் பி எக்ஸாமின் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு நாலேஜபிள் அந்த மிஷினரி பற்றின நாலேஜபிள் பர்சனை தான் பார்த்தீங்கன்னா ட்ரைன்டு பர்சனை தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருக்கணும். அதுதான் செக்ஷன் 22 படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன் ஆன் டேஞ்சரஸ் மிஷின். ஸோ நோ யங் பர்சன் ஷால் பி அலோட் டு த ஒர்க் ஆன் எனி மிஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் கீர் டிவைஸ் ஃபார் கட்டிங் ஆஃப் பவர். ஸோ சூட்டபிள் ஸ்ட்ரைக்கிங் கீர் வந்து அலாட் பண்ணியிருக்கணும். ஆர் அதர் சஃபிஷியன்ட் மெக்கானிக்கல் அப்ளைன் ஷால் பி ப்ரொவைடட் அண்ட் மெயின்டைன்ட். செக்ஷன் 24 படி ஸ்ட்ரைக்கிங் கீர் டிவைஸ் ஃபார் கட்டிங் ஆஃப் பவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்டிங் மிஷின். ஸோ செல்ஃப் ஆக்டிங் மிஷின் செக்ஷன் 25 படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா த ஆக்ட் ப்ரொவைட் தட் நோ ட்ராவர்சிங் பார்ட் ஆஃப் செல்ஃப் ஆக்டிங் மிஷின்ஸ் இன் எனி ஃபேக்ட்ரி இஸ் டு ரன் ஆன் இட்ஸ் அவுட்வர்ட்ஸ் ஆர் இன்வர்ட்ஸ் டிவைஸ். ஸோ அது வந்து இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மிஷினரி. ஸோ இப்போ செல்ஃப் ஆக்டிங் மிஷின்ஸ் இருக்குன்னா அதை ப்ராப்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசிங் ஆஃப் நியூ மிஷினரி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 26 படி இன் எவ்ரி ஃபேக்ட்ரி இன்ஸ்டால்ட் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட். ஒரு ஃபேக்ட்ரி வந்து கமென்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன, எவ்ரி செட் ஆஃப் ஸ்க்ரூ போல்ட் கீ ஆஃப் எனி ரிவால்விங் சாஃப்ட் ப்ராப்பராக வந்து இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறது. ஸோ வந்து டேஞ்சர்லேருந்து நம்ம ஒர்க்மேனோடைய டேஞ்சரை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி அவங்கள சேஃபாக பார்த்துக்கிறது. இதுவுமே செக்ஷன் 26 படி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் நியர் காட்டன் ஓப்பனர்ஸ். இது வந்து செக்ஷன் 27 படி சொல்கிறாங்க. என்னன்னா women and child workers are prevented from being employed in any part of the factory for pressing cotton. அதாவது அந்த ஓப்பன் காட்டன் யூஸ் பண்ணக்கூடிய மேபி அந்த மிஷினரிஸ் கிட்ட உமன்ஸ் சைல்டு ஒர்க்கர்ஸ் இவங்களெலாம் வந்து ப்ரொஹிபிட் பண்ண சொல்லி நமக்கு செக்ஷன் 27 படி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து செக்ஷன் 28 என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் மிஷின்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ அதாவது குட் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து அது இருக்கணும். ஒரு சவுண்ட் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து அங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய இதில் இருக்கணும். there are to be a properly maintained and examined by competent person at least once in every month. ஒரு எவ்ரி மந்த்துக்குமே வந்து குட் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கா, இப்போ ஒரு லிஃப்ட் இருக்குன்னா அந்த லிஃப்ட் ப்ராப்பராக இருக்கா, இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸும் செக் பண்ணி வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 28 சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவால்விங் மிஷினரி. ஸோ ரிவால்விங் மிஷினரி அப்படின்றது என்னென்னா சேஃப் ஒர்க்கிங் பிளேஸ் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸ்பீட் ஆஃப் எவ்ரி கிரைண்ட் ஸ்டோன். ஸோ எல்லா ஒர்க்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஆஃப் சேஃப் ஒர்க்கிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் வந்து இண்டிகேட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிளான்ட். ஸோ அந்த ப்ரெஷர் பிளான்ட்டில் வந்து செக்ஷன் 31 படி என்ன சொல்கிறாங்க பாருங்கன்னா where the work requires more than the general atmospheric pressure, effective arrangement have to be made to ensure the சேஃப் ஒர்க்கிங் ப்ரெஷர். ஸோ ப்ராப்பராக வந்து ப்ரெஷர் எஃபெக்டிவ் அரேஞ்ச்மெண்ட் வந்து அங்கே கிரியேட் ஆகி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 32 படி ஃப்ளோஸ் ஸ்ட்ரேஸ் அண்ட் மீன் ஆஃப் ஆக்சஸ். ஸோ இதனுடைய செக்ஷன் 32 படி
ஒரு ஃப்ளோர் ஸ்டெப் ஸ்டேஸ் படிக்கட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறது, அதுக்கான கேங் வேஸ் ஷுட் பி சவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து இருக்கணும், ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டு மேக் ரூல், செக்ஷன் 41 படி பவர் டு மேக் ரூல். ஸோ எது ஓரியன்டாக இதுக்கான பவர், இதோட ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் இல்லைங்களா. த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் எம்பவர் டு மேக் ரூல்ஸ் ரெக்யூரிங் தி provisions in any factory of further device and machineries for securing the safety of the person. ஒரு சேஃப்டி ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம ரூல்ஸை வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 41 நமக்கு சொல்லக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு தி வெல்ஃபேர். ஸோ செக்ஷன் 42 இருந்து செக்ஷன் 50 வரையிலுமே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாஷிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது என்ன, சூட்டபிள் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் வாஷிங் ஷால் பி ப்ரொவைட் அண்ட் மெயின்டைன் ஃபார் யூஸ் ஆஃப் தி ஒர்க்கர். ஒரு ஒர்க்கருக்கு தேவையான வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ட்ரையிங் கிளாத்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இன் எவ்ரி ஃபேக்ட்ரி தேர் ஷுட் பி எ சூட்டபிள் ஃபார் கீப்பிங் கிளாத்ஸ் நாட் worn during working hours. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சீட்டிங். ஸோ செக்ஷன் 42 படி அரேஞ்ச்மெண்ட் ஃபார் சீட்டிங் ஷால் பி ப்ரொவைடட் அண்ட் மெயின்டைன் ஃபார் ஒர்க்கிங் ஆப்ளிகேட்டட் டு ஒர்க் இன் ஸ்டாண்டிங் பொசிஷன். ஸோ இப்போ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு ஒர்க்கிங் வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளைன்ஸ். ஸோ செக்ஷன் 45 படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அண்ட் கபோர்ட் ஷுட் பி provided and maintained shall not be less than one for every 150 workers ordinarily employed at any one time in the factory. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 150 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னாவே கம்பல்சரி அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் அண்ட் கபோர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன். ஸோ செக்ஷன் 46 படி பவர் டு மேக் ரூல்ஸ் ரெக்யூரிங் தட் இன் எனி ஸ்பெசிஃபைட் ஃபேக்ட்ரி wherein more than 250 workers are ஆர்டினர்லி ஒரு 250 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே இருந்தாங்களே கம்பல்சரி அங்கே வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 47 படி ஷெல்டர்ஸ், ரெஸ்ட் ரூம் அண்ட் லஞ்ச் ரூம். ஸோ வேர் மோர் தென் 150 ஒர்க்கர்ஸ் ஆர் ஆர்டினர்லி எம்ப்ளாய்ட் adequate and suitable shelters or restrooms and a suitable lunchroom should be provided. And next வந்து பார்த்தீங்கன்னா creatures. So creatures is nothing but in every factory wherein more than 30 women workers are ordinarily employed for a suitable room. So ஒரு 30 women workersக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னாலுமே creatures வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். creatures அப்படின்னா என்னென்னா சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிட்டு இப்போ அவங்களோட சில்ட்ரன்ஸ் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா 6 ஏஜ்க்குள்ளே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் கூட்டு வந்தாங்கன்னா அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுக்கு creatures in the sense that is a small room. அந்த ரூம் வந்து அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936. ஸோ பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் இன்ஷூர் எதை பேஸ் பண்ணால் ரெகுலரிட்டி த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வேஜஸ் ஒரு கம்பல்சரி வந்து வேஜஸ் அப்படின்றது அவங்களோட எம்ப்ளாய் கிடைக்கணும் இல்லைங்களா. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய வேஜஸ் எப்படியெல்லாம் கிடைச்சிருக்கணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என்னன்றதை தான் நம்ம பேமெண்ட் ஆஃப் வேஜஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேஜஸ்னு என்ன, வேஜஸ் மீன்ஸ் ஆல் ரெமுனரேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி, அலவன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் தான் இல்லைங்களா. எக்ஸ்பிளைன் த டேர்ம் ஆஃப் மணி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஸோ என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஒரு பேமெண்ட் அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரூல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிக்சேஷன் ஆஃப் வேஜ் பீரியட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் செக்ஷன் 5. அண்ட் தென் அந்த மோட் ஆர் மீடியம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் எப்படி இருக்குன்றது செக்ஷன் 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த பேமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். பேமெண்ட் ஆஃப் வேஜஸை பொறுத்தளவில் செக்ஷன் 3ல் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி எம்ப்ளாய் ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பேமெண்ட் ஆஃப் பர்சன் எம்ப்ளாய்ட் பை ஹிம். யாரெல்லாம் ஒருத்தவங்களை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்களோ ஹீ இஸ் அ ரெஸ்பான்சிபிள் டு பே சேலரி இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் பே பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேனேஜர் தான் வந்து அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணணும், அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஃபேக்ட்ரி சேலரியை வந்து பே பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா யார் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் யாரோ அவர் அதை ப்ரொவைட் பண்ணணும். இன் கேஸ் வந்து ஒரு ரயில்வே ஆஸ் அ பர்சன் நாமினேட்டட் ஒரு ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னா இப்போ அதில் எப்படி பண்ணுவாங்க, யார் வந்து அந்த கான்ட்ராக்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க டைரெக்டாக பே பண்ணி அந்த சார்ஜஸோட அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஃபுல் பேமெண்ட்டை வந்து கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சேஷன் ஆஃப் வேஜ் பீரியட். ஸோ ஒரு ஃபிக்சேஷன் வேஜ் பீரியட்ன்றது எப்படி இருக்கணும், நோ வேஜ் பீரியட் ஷேல் எக்ஸீட் 1 month. ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த மாதத்துக்குள்ளே அந்த மாதத்தோட சேலரி அந்த மந்த் முடிஞ்ச உடனே பேமெண்ட்டை கொடுத்துடணும். தட் மீன்ஸ் வேஜ் கேன் பி பெய்ட் ஆன் டெய்லி, மேபி இப்போ டெய்லி இருக்கலாம், வீக்லி இருக்கலாம். ஸோ fortnightly ஃபார் எவ்ரி 15 days அண்ட் மந்த்லி ஒன்லி. ஸோ இந்த டைம் பீரியட்குள்ளே அவங்களுக்கான சேலரியை வந்து நம்ம அலாட் பண்ணி கண்டிப்பாக அந்த 1 month அப்படின்றது எக்ஸ்ட்ரீமாக வச்சுருக்காங்க, அந்த சேலரியை அந்த டைம் பீரியட்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்றது செக்ஷன் 4 படி
ஃபிக்சேஷன்ஸ் ஆஃப் வேஜ் பீரியடில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் பேமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 5 படி டைம் ஆஃப் பேமெண்ட் ஆக்ஷன் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டை பொறுத்த அளவில் ரயில்வே ஃபேக்ட்ரி இப்போ இண்டஸ்ட்ரி இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் ஆஃப் தட் மீன்ஸ் 1000 எம்ப்ளாயிஸ் வேஜஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஷுட் பி பெய்ட் பிஃபோர் த எக்ஸ்பிரி ஆஃப் 7th day ஆஃப்டர் த லாஸ்ட் ஒர்க்கிங் ஆஃப் வேஜ் பீரியட். ஸோ இப்போ ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் மந்த் ஒர்க் முடிஞ்ச அந்த நெக்ஸ்ட் மந்த் 7th டேக்குள்ளே அந்த சேலரி வந்து நம்ம அவங்களுக்கு தட் மீன்ஸ் வேஜ் பீரியட்குள்ளே அவங்களுக்கு அந்த வேஜஸை நம்ம கொடுத்துடணும். இஃப் there is more than 1000 employees, wage of the employee should be paid before the expiry of the 10th day after the last day of wage period. ஸோ 10th டேக்குள்ளே அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 10th அந்த முடிஞ்ச டைம் பீரியட்லேருந்து 10th டேக்குள்ளே அந்த சேலரியை வந்து 1000க்கு மேலே உள்ள எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம கொடுத்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if the employees is terminated, யாராச்சும் ஒரு எம்ப்ளாயி டெர்மினேட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட சேலரி நம்ம எப்போ கொடுத்துருவோம்னா paid within 2 days. அவர் முடிஞ்ச அந்த 2 daysக்குள்ளே கொடுக்கணும். அந்த 2 daysம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். இன்கேஸ் அவர் வந்து ஃப்ரைடே இதுவாகிறாங்க, சாட்டர்டேவும் இருக்குது, ஸோ சண்டே கிடையாது, பட் மண்டேக்குள்ளே அந்த சேலரியை வந்து அவங்களுக்கு நம்ம அந்த வேஜஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட். ஸோ இப்போ நமக்கே தெரியும் மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட்லாம் வந்து காயின் இருந்துச்சு, கரன்சிஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக், அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டிங் த வேஜஸ் இன் த பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஆஃப் வேஜஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயோடைய வேஜஸ் வந்து எதனால் டிடக்ஷன் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் த வேஜஸ் டு த எம்ப்ளாயி ஷுட் மேக் டிடக்ஷன் அக்கார்டிங் டு த ஆக்ட் ஒன்லி. ஒரு ஆக்ட் படி தான் ஒருத்தரோட சேலரியில் ஒரு வேஜில் இருந்து நம்மளுடைய சேலரி வந்து அவங்களால எடுக்க முடியும். ஸோ எம்ப்ளாயி ஷுட் நாட் மேக் டிடக்ஷன் ஆஸ் இ லைக். அவங்க இஷ்டத்துக்கு வந்து அதை வந்து எடுத்துக்க முடியாது. த ஃபாலோயிங்ஸ் ஆர் நாட் கால்ட் அஸ் தி டிடக்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து டிடக்ஷனாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து அதில் சேராது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட், ஒரு எம்ப்ளாயோட இன்க்ரிமெண்ட்டை வந்து நம்ம டிடக்ட் பண்ண முடியாது, ப்ரமோஷனை டிடக்ட் பண்ண முடியாது, இன்சென்டிவ்ஸ் ஆஃப் எம்ப்ளாய், ஸோ இதெல்லாம் வந்து டிடக்ஷனில் ஆட் ஆகாது. தி above said actions taken by the employer should have good and sufficient causes. இதில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் ஃபார் டிடக்ஷன். ஸோ செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 படி என்னெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் டிடக்ஷன் இருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் த வேஜஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஷுட் நாட் எக்ஸிட் 50%. அவருடைய சேலரியிலேருந்து 50% மேலே நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஒருத்தர் 10,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து மினிமம் அந்த டிடக்ஷன் வந்து 5,000க்குள்ளே தான் இருக்குமா கண்ணு. இந்த 5,000க்கு மேலே வந்து நம்ம டிடக்ட் பண்ண முடியாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிடக்ஷன். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா 75%க்கு டிடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன். செக்ஷன் 8 படி ஃபைன் ஓரியன்டாக அவங்க டிடக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஷுட் பி இம்போஸ்ட் பை த எம்ப்ளாயர் ஆன் எம்ப்ளாயி வித் த அப்ரூவல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பிரிஸ்கிரிப்ட் அத்தாரிட்டி. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்மளுடைய கிரெவரன்ஸ் ஓரியன்டெடில் வந்து சேலரி டிடக்ட் பண்ண முடியாது. அவங்களோட அப்ரூவல் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபைன் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்றத நிர்ணயிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்ரூவல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நோட்டீஸ் போர்ட் ஆஃப் த ஃபைன் ஆன் எம்ப்ளாயி ஷுட் பி டிஸ்பிளேட் இன் த ஒர்க்கிங் ப்ரிமிசஸ். அதையுமே நம்ம எவ்வளோ இதுக்கான காம்பன்சேட் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணுன்ற அந்த நோட்டீஸ் போர்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபைன் ஷுட் நாட் எக்ஸிட் 3% ஆஃப் ஹிஸ் வேஜஸ். 3% வேஜஸ் விட எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஃபைன் ஷுட் நாட் பி இம்போஸ்ட் எனி எம்ப்ளாயி ஹூ அண்டர் த ஏஜ் ஆஃப் 15 years. ஸோ 15 yearsக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி வேஜஸ்லேருந்து டிடக்ட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் ஃபார் ஆப்சன்ஸ் ஃப்ரம் டியூட்டி செக்ஷன் 29. ஸோ ஆப்சன்ஸ்க்காக வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் கேன் பி மேட் பை தி எம்ப்ளாயர் ஃபார் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டியூட்டி பை த எம்ப்ளாயி ஃபார் 1 day ஆர் அதாவது இப்போ ஒரு நாள் அவர் லீவ் எடுத்துட்டார் அப்படின்னா அந்த 1 டேக்கான சேலரி தான் வந்து நம்ம டிடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் எனி பீரியட் எவ்வளோ பீரியட்க்கு எடுத்திருக்காங்களோ அந்த பீரியட்க்கு மட்டும் தான் நம்ம அந்த சேலரியை டிடக்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் 10 or more persons டுகெதர் ஆப்சென்ட். இப்போ ஒரு 10க்கு மேற்பட்ட ஒரே எம்ப்ளாயிஸ் வித்தவுட் எனி ரீசனபிள் எந்த ஒரு ரீசனபிள் காசும் இல்லாமல் அவங்களா லீவ் எடுத்திருக்காங்க, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க கிட்ட வந்து எவ்வளோ டிடக்ட் பண்ண முடியும் 8 days ஆஃப் வேஜஸை வந்து டிடக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் ஃபார் த டேமேஜஸ் ஆஃப் லாஸ் செக்ஷன் 10 படி எம்ப்ளாயி ஷுட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி
டு த எம்ப்ளாயி டு எக்ஸ்பிளைன் த ரீசன். எதுக்காக அவர் ஒரு டேமேஜ் பண்ணிட்டாரு, அவரால் ஒரு லாஸ் வந்துச்சுன்னா எதனால் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்கிறதுக்கான டைம் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃபார் ஹவுஸ் அகாமடேஷன். ஸோ இப்போ ஹவுஸ் அகாமடேஷன்ஸ் ஏதாச்சும் எடுத்திருக்காங்க செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2D படி ஏதாச்சும் ஹவுஸ் அகாமடேஷனுக்கான டிடக்ஷன் இருக்குது அப்படின்னா permit deductions for the house accommodation supplied by the employer or a government or any housing board set up under any law for the time being the force. ஸோ ஏதாச்சும் அவங்களுக்கு எம்ப்ளாய்க்கு வந்து எம்ப்ளாயர் வந்து அவங்களுக்கு ஹவுஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை கவர்மெண்ட் படி ஏதாச்சும் ஹவுசிங் போர்ட் படி அவங்களுக்கான ஹவுஸ் அகாமடேஷன் இருந்துச்சுன்னா அதனால் வந்து டிடக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃபார் amenities அண்ட் சர்வீசஸ். ஸோ செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2E படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா permit deductions for the such amenities. ஸோ amenities அப்படின்றது என்ன, அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ், அதுக்கான ப்ராப்பர் ஒரு மிஷினரிக்கு போகிறாங்க அப்படின்னா டிஷர்ட்ஸ், அதுக்கான ஷூஸ், சாக்ஸ், இது எல்லாமே வந்து எம்யூனிட்டிஸ் தான் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ்க்காக வந்து அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் படி அவங்க வந்து சில சேலரியிலேருந்து சிலதை டிடக்ட் பண்ணுறான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் அட்வான்ஸ். அவர் அட்வான்ஸ்டாக ஏதாச்சும் அலவன்ஸ்க்காக வாங்கியிருந்தார் அப்படின்னா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2F படி அந்த டிடக்ஷனை வந்து அவர் சேலரியிலேருந்து எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ எம்ப்ளாய் பே பண்ணணும், அதுக்கான அந்த க்ரைட்டீரியாவில் அவங்க வராங்க அப்படின்னா ஸோ the amount of the tax payable by a particular person in governed by the provisions of Income Tax Act. And next வந்து பார்த்தீங்கன்னா deduction for recovery of loans. ஸோ இப்போ லோன்ஸ் ஏதாச்சும் வாங்கியிருக்காங்க செக்ஷன் 7 சப்செக்ஷன் F படி ஏதாச்சும் லோன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது என்னெல்லாம் authorized deductions for the recovery of loan granted for house building or other purpose approved by the appropriate government and interest due to the respect thereof. ஸோ அது ஓரியன்டாக இருக்கக்கூடிய இப்போ லோன்ஸ் ஏதாச்சும் வாங்கியிருக்காங்கன்னா அந்த லோன்ஸ்க்கு பேமெண்ட்காக ரெக்கவரி பண்ணுறதுக்கு டிடக்ஷன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்வர்ட் டு பி மேட் பை த ஆர்டர் ஆஃப் கோர்ட். ஸோ கோர்ட் ஆர்டர் படி அவங்களுடைய சேலரியில் வந்து டிடக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு அத்தாரிட்டி வந்து காம்பிடென்ட் டு மேக் சச் ஆர்டர் ஏதாச்சும் ப்ரொவைட் அந்த ஆர்டர் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் அவரோட சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணலாம். அதுவுமே செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2H படி தான் பண்ணணும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுடைய 13A வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த 2 கொஷின்ஸை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 13A அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினேஷனில் 13A கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒரு 2 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 3rd யூனிட்டில் இருந்து பார்ட் 2 தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வர போகிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 13B வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.